ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா SQL ட்ரைனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ SQL ட்ரைனிங் இந்த ட்ரைனிங்கான வீடியோ யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் காலேஜ் படிச்சிருந்துருக்கலாம், பாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து வேறு நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வேறு டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, SQLனா என்ன, ஸோ SQL ட்ரைனிங்கில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ SQL என்ன படிக்க போகிறோம், என்ன டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் படிக்க போகிறீங்க பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு SQLனா என்ன? அப்போ SQLனா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இது ஒரு லாங்குவேஜ், அது ஒரு லாங்குவேஜ் சொல்கிறாங்க. எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ என் டேட்டா பேஸஸ், நான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும், நான் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கும், என்னோட டேட்டாவை க்ரியேட் பண்ணுறதுக்கும், அப்டேட் பண்ணுறதுக்கும், டெலீட் பண்ணுறதுக்கும் நான் வந்து இந்த SQLன்றதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வேரியஸ் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வேரியஸ் அப்ளிகேஷன்லேயும் எனக்கு வந்து இந்த SQL லாங்குவேஜை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ SQL ட்ரைனிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன? நீங்கள் SQL ட்ரைனிங் படிக்கிறது மூலமாக என்னென்ன பண்ண முடியும்னா, உங்களோட டேட்டா ஸ்கில்ஸ் வந்து என்னென்னு இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் உங்களோட எஃபிஷியன்சியாக டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கிற எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். டேட்டா செக்யூரிட்டி கற்றுக்க முடியும். ஸோ ஏதாவது டூல் இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு SQL ட்ரைனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் என் டேட்டா வந்து நான் சேவ் பண்ணுறதுக்கு டெஸ்ட் கேஸ் எழுதுறேன் அப்படின்னா அதை என்னால் ஆட்டோமேஷன் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேஷன் ஸ்கில்ஸை இது மூலமாக இது பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொரு பெனிஃபிட், லாஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங். முக்கியமாக என்னால் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சால்வ் பண்ண முடியும். எது மூலமாக? SQL ட்ரைனிங் படிக்கிறது மூலமாக. ஸோ SQL ட்ரைனிங் படிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியல உங்களுக்கு SQL server kashinfotech.com/SQL server course.in லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் அந்த கீழே ஒரு பேஜ் வரும். ஸோ அந்த பேஜ் தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க்குள்ளே போனீங்க, அந்த பேஜ்க்குள்ளே SQL serverனா என்ன, SQL என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதில் சிலபஸ் என்ன கொடுக்குறாங்க, ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் கொடுத்துருப்பாங்க, இந்த லிங்க்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போது யூஸ்வலாக என்னென்ன கவர் பண்ண போகிறாங்க, என்னென்ன டாபிக்ஸ் SQL ட்ரைனிங் கோர்ஸ் உங்களுக்கு கவர் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, ஸோ டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு டேபிள் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அண்ட் ஜாயின்ட்ஸ் அண்ட் யூனியன் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ டேட்டா எப்படி மாடிஃபை பண்ணுறது, டேட்டா மாடிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை, டெலீட் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, அதாவது டேட்டா மாடிஃபிகேஷன். அந்த டேட்டா கோடிங், எனக்கு இப்போ வந்து 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து யாராவது டேட்டா மட்டும் தனியாக வேணும், ஒரு எம்ப்ளாயோட டேட்டா மட்டும் தனியாக வேணும், அது ஸ்டூடெண்ட் டேட்டா மட்டும் தனியாக வேணும்னா அந்த இடத்துல நம்ம வந்து டேட்டா கோடிங் யூஸ் பண்ணி இதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாப்பிக்லாம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த SQL ட்ரைனிங் கோர்ஸில் உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு SQL ட்ரைனிங் கோர்ஸ் மட்டும் தான் படிக்கணுமா, இன்டர்ன்ஷிப் படிக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்டர்ன்ஷிப் படிக்கலாம். ஸோ அதுக்கு internship.kashinfotech.com/ இருக்குது. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஒன்று அப்புறம் அந்த பேஜ் தான் கீழே காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா SQLனா என்ன, ஸோ SQL மட்டும் இல்லாமல் மற்ற இன்டர்ன்ஷிப்பும் இதில் இருக்குது, மற்ற டெக்னாலஜி இன்டர்ன்ஷிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான சிலபஸ் என்னென்ன இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த பேஜில் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ கோர்ஸஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ ட்ரைனிங் கோர்ஸ் ஆகட்டும், இன்டர்ன்ஷிப் ஆகட்டும், இப்போ இது முக்கியமாக கோர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கிறோம் அப்படின்னா, ஸோ எனக்கு டைம் எஃபிஷியன்ஸுக்காக ஃபஸ்ட்டு படிக்கிறோம். டைம் எஃபிஷியன்ஸ்னா இப்போ காலேஜ் நான் படிக்கிறேன் அப்படின்னா அது 4 years 3 years படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுவே நான் கோர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா அது ஒரு 3 monthsலேயோ இல்லை 6 monthsலேயோ அதை முடிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ SQL மாதிரி உங்களுக்கு கோர்ஸ் தனியாக SQL மட்டும் எனக்கு படித்தா போதும் அப்படின்னா நீங்கள் அது ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில்ஸ்க்கான நாலேஜ் வந்து கெயின் பண்ண முடியும். அப்படி கெயின் பண்ணுறது மூலமாக உங்களால் ஈஸியாக கெரியர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் ஐடியில் இருக்கேன், நான் ஐடியில் இருக்கேன் அப்படின்னா என்னால் வந்து ஐடியில் வேறு டெக்னாலஜியில் இருக்கேன், எனக்கு SQL போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அது ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில்ஸை மட்டும் கெயின் பண்ணிவிட்டு ஸோ அது மூலம் உங்களால் கெரியர் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ கெரியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் போதும் நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக என்ன ஆகும், பூஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும், SQL மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு டெக்னாலஜி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த டெக்னாலஜியும் ஸ்பெசிஃபிக்காக இதுதான் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு அதே இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், பர்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் கோர்சஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ SQL ட்ரைனிங் ப்ரோக்ராமில் உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறாங்க, அது என்ன சாஃப்ட்வேர் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா MySQL, அப்புறம் PostgreSQL, அப்புறம் SQLite, PHP MyAdmin, Microsoft SQL Server, MS SQL Serverன்னு சொல்லுவாங்க. ஸோ DBeaver அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 6 டூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூல்ஸ் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது மெயினாக மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற டூல்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டூல்ஸ் அதிகமாகவும் இருக்குது. ஸோ இப்போது SQL படிச்சுட்டு SQL ட்ரைனிங் படிச்சுட்டு நம்ம கிட்ட பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸாக இருக்காங்க. SQL மட்டும் இல்லாமல் மற்ற டெக்னாலஜி படித்தவங்க பிளேஸாக இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா kashinfotech.com/playstudent லிங்கில் போய் கிளிக் பண்ணிங்க, அதை ஸ்க்ரீனில் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்க்கில் உங்களுக்கு வந்து கீழே பேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் யாரோ என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பிளேஸாக இருக்காங்க, நம்ம கிட்ட படித்தவங்க எப்படி என்னென்ன டெவலப்பராக பிளேஸாக இருக்காங்க, ஸோ SQL டெவலப்பராவா இல்லை வேறு டெக்னாலஜி டெவலப்பராவா, ஸோ அவங்க எப்படி பிளேஸ் ஆனது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி பிளேஸ் ஆனாங்க, எந்த கம்பெனியில் பிளேஸ் இருக்காங்க, எப்படி இன்டர்வியூ கிராக் பண்ணாங்கன்றத வீடியோவும் அந்த சேனலில் போட்டிருப்பாங்க. நீங்கள் அதே அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த பேஜில் நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் SQL யூஸ் பண்ணி என்ன அப்ளிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னா, SQL எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது டேபிள் ஒரு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா பேஸ்னால் நம்ம வந்து இப்போ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸாக இருக்கலாம், எல்லாம் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டேட்டா அனலைஸ் பண்ணுவோம், அதாவது நான் இருக்கிற டேட்டாவை ஸோ இவங்க எத்தனை நாள் வந்திருக்காங்க அட்டெண்டன்ஸ் மாதிரி அனலைஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளவுட் கம்பெனியில் அப்புறம் டேட்டா கோரிங்கில்
ஸோ அது மட்டும் இல்லாமல் கேமிங்கில் அண்ட் தென் வெப் டெவலப்மெண்ட்லேயும் இந்த எஸ்கியூஎல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எஸ்கியூஎல் ட்ரைனிங் பற்றி உங்களுக்கு யார் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெக்னாலஜி முடிச்சு 1 சர்டிஃபிகேட் முடிச்சு இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட், அதுக்கப்புறம் தமிழ்நாடு புக் ஆஃப் ரெக்கார்ட், அதுக்கப்புறம் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட். ஸோ அப்புறம் வந்து முக்கியமாக மைக்ரோசாஃப்ட்டில் மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனல் வாங்கின வெங்கடேஸ்வர் பிரபு தான் உங்களுக்கு இந்த கோர்சஸ் இன்டர்ன்ஷிப் எல்லாமே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கோர்ஸ் எப்படி படிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆஃப்லைன்லேயே படிக்கலாம், நீங்கள் இங்கே நேரில் வந்து படிக்கலாம், இல்லை வீட்டிலேருந்தே ஆன்லைன்லேயும் உங்களால் படிக்க முடியும். 2 விதமான மோட் ஆஃப் கோர்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கோர்ஸ் எஸ்கியூஎல் கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து நீங்கள் கோர்ஸ் என்கொயரி பண்ணலாம், கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். அப்படியே நேரில் வரப்போனால் அதுக்கு லொக்கேஷன் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து நேரடியாக என்கொயரி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி இருக்கும். ஸோ மெயில் மூலம் கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஜாப் அப்டேட்ஸாக இருக்கலாம், ஆர் இந்த கோர்ஸ் படித்தா என்ன டெக்னாலஜி நீங்கள் படிக்கலாம், இந்த டெக்னாலஜி படித்தா என்ன யூஸ்ஃபுல் இருக்குது, ஈவன் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறது கூட உங்களுக்கு அந்த பேஜில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பேஜை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.